தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார செயற்பாடுகள் மீண்டும் வளமைக்கு திரும்ப செய்யும் நோக்கிலும் நாட்டின் பொருளாதார நிலைப்புத்தன்மையை பாதுகாத்து மேம்படுத்துதல், அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் அதே நேரம் தேவையற்ற வாகன இருப்புகள் பேணப்படுதல், அதிகப்படியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தெரியப்படுத்தும் நோக்கிலே இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து சலுகைகளை பெறுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை எதிர்காலத்தில் தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிகமான மக்கள் பயனடைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சில சந்தர்ப்பங்களில் சேவை வருங்கால வைப்பு நிதியிலிருந்து 30% சலுகைகளை பெறும்போது சிலர் மோசடியான ஆவணங்களை சமர்ப்பிக்க தூண்டப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் சிறுபோகத்தின் போது வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சிறுபோகத்தின் போது பயிற்சிகைகளை ஆரம்பிப்பதற்காக வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சிறுபோக நெற்பயிற்சிகை மற்றும் ஏனைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. மேலும் தடையின்றி விவசாயிகளுக்கு சிறுபோக பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு உகந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். மழை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயிற்சியின் பாதிப்புக்கான நட்டஈடுகளை விரைவில் வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். 2025 வரவு செலவு திட்ட யோசனையினூடாக விவசாய கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த ஒதுக்கீடுகளை உரிய வேலை திட்டங்களுக்காக பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்புகளுக்காக பல ஆட்சேர்ப்புகள் செய்யப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஏப்ரல் மாதத்தில் 3147 தாதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இந்த மாத நடுப்பகுதிக்குள் 976 குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கல்விக் கொள்கை மாற்றத்திற்காக கல்வி சபை ஒன்றை அமைப்பதற்கு தயாராகியுள்ளதாக பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய சிறந்த இயலுமை மிக்க மற்றும் வளமானவர்களை உருவாக்குவது அவசியமாகும். இதற்கமைய புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் 1 மற்றும் 6ஆம் பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை மார்ச் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் அவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். கெரிபத்கொட பகுதியில் உள்ள அரசு காணி ஒன்றை தனியார் நபர்களுக்கு போலி ஆவணங்களுடன் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களை விளக்கமறியல் வைக்க போதுமான காரணங்கள் இல்லாமையால் அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா தோடிக்கல் பகுதியில் கடந்த வருடம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் வீட்டில் இருந்த கணவன் மற்றும் மனைவி உயிரிழந்தனர். இதனையடுத்து கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர்.
இதன்போது விளக்கமறியலை நீடிக்க போதுமான காரணங்கள் இல்லாமையால் குறித்த சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கலாம் என நீதிபதி MM மிகால் உத்தரவிட்டுள்ளார். முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பெட்டி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. வெளிமடை மொரக்குள்ள பிரதேசத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்றே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளது. தீ விபத்தில் முச்சக்கர வண்டியானது முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன உமிழ்வு சோதனை மையம் இலங்கையில் காற்றின் தரம் மிதமான அளவிற்கு மோசமடைவது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக காற்று மாசுபட்டால் உணர்திறன் உள்ளவர்கள் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அந்த திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. ஆய்வுகளின்படி காலி மற்றும் ரத்தினபுரியில் சற்று ஆரோக்கியமற்ற காற்றின் தரநிலை பதிவாகியுள்ளது. காற்றின் தர குறியீடு நாள் முழுவதும் 64 முதல் 108 வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது பெரும்பாலான நகரங்களில் மிதமான அளவை குறிக்கிறது. ஒப்பீட்டளவில் அடுத்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை விட்டு 5000க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் வெளியேறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற குளிர்நிலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்தோடு வெளிநாடுகளில் வைத்தியத்துறைக்கு தகுதி பெற்று அங்கு செல்வதற்கு வைத்தியர்கள் எதிர்பார்ப்பதாகவும் சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார். வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்குவதைப் போல வைத்தியர்களை நாட்டிலே பணியாற்றக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுங்கள் என அரசாங்கத்திடம் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். களுத்துறை அட்டலுக்கம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் மற்றும் லொரி ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் பண்டாரகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். தத்தெடுத்து வளர்ப்பதற்காக பெறப்பட்ட 2 வயது குழந்தையை சித்திரவதை செய்து கொலை செய்த குற்றச்சாட்டில் தம்பதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட தம்பதியினருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மாளிகாவத்தை பிரதேசத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி தத்தெடுக்கப்பட்ட 2 வயதுடைய குழந்தை ஒன்று சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது. இதன்போது சட்ட வைத்தியரால் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட வைத்திய அறிக்கையில் உயிரிழந்த குழந்தையின் உடலில் சுமார் 90 காயங்கள் காணப்பட்டதாகவும் குழந்தை கடும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் வைத்திய பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கும் தமிழகத்தின் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவையொன்று எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இண்டிகோ விமான சேவையினரால் நடாத்தப்படவுள்ள இந்த விமான சேவை திருச்சியிலிருந்து மதியம் 1:25க்கு புறப்பட்டு மாலை 2:25 மணிக்கு யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும். அதேபோல யாழ்ப்பாணத்தில் இருந்து மாலை 3:10 மணிக்கு புறப்படும் விமானம் திருச்சி விமான நிலையத்தை மாலை 4:05 மணிக்கு சென்றடையும் என இண்டிகோ விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டும் இதுவரையிலான காலப்பகுதியில் குற்ற செயல்களில் பயன்படுத்தப்பட்ட 13 T56 துப்பாக்கிகள் மற்றும் கைத்துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் SSB புத்திக மடத்துகை இதனை குறிப்பிட்டார். மேலும் 2025ஆம் ஆண்டில் இதுவரை 19 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இவற்றில் 12 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் சம்பந்தப்பட்டவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மீதமுள்ள 7 சம்பவங்கள் தனிப்பட்ட தகராறுகளின் விளைவாகவும் என்று அவர் மேலும் கூறினார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக 68 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட காவல்துறை செய்தி தொடர்பாளர் இலங்கை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் வலியுறுத்தினார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள
தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.